subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பேர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். உலகம் அனைத்துமே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆற்றலும் எழிலும் அவர் திருமுன் உள்ளன, மாட்சியும் புகழ்ச்சியும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் தெய்வீக திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இன்று அன்னையாம் திரு அவை அக்கினோ நகர் புனித தாமஸ் அருள்பணியாளர் மறை வல்லுநருடைய நினைவை கொண்டாடுகின்றது. இவர் தமது வாழ்வை இறைவனுக்காக அர்ப்பணித்தவர். இறைவனை நாடுவதிலும் தேடுவதிலும் ஆர்வமுடையவர். மறை போதனையாளர், இறைவனுக்காக சாட்சியாக மரித்தவர். மேலும் இன்றைய வாசகங்கள் நற்செய்தியின் வழியாக இறை வார்த்தை இதயத்தில் வல்லமை என்பதை சிந்திக்க இருக்கின்றோம். இறை வார்த்தை அருகில் உள்ளது, எடுத்து வாசி. இறை வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது என்பதை இறை வல்லமையோடு அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அன்பு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வளர அருள் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இத்தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்மிடையே இருக்கின்ற குற்றங்களுக்காக குறைகளுக்காக இறை இரக்கத்தின் ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்துக்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறும் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்களில் புரிந்திட தகுதி பெறவும், இறைவார்த்தை இதயத்தின் வல்லமை என்பதை உணர்ந்து வாழவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சாமுவேல் 2வது நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைத்திரு வசனங்கள் 4 முதல் 17 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாகச் சொல். நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா? இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்தது முதல் இந்நாள் வரை நான் ஒரு நிலையான இல்லத்தில் தங்கவில்லை. மாறாக ஒரு நடமாடும் கூடாரமே எனக்கு தங்குமிடமாயிருந்தது. இஸ்ரேல் அனைவரும் சென்ற இடமெல்லாம் நானும் உடன் சென்றேன். அப்பொழுது என் மக்கள் இஸ்ரேலை பேணும்படி குலத்தலைவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன். அவர்களுள் எவரிடமாவது எனக்காக கேதுரு மரங்களால் ஒரு கோயில் கட்டாதது ஏன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனா? எனது ஊழியன் தாவீதிடம் படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாகச் சொல். என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகின் வாழும் பெரும் மனிதர் போல் நீர் புகழுறச் செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒதுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோயில் கட்ட இருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன். அவன் எனக்கு மகனாக இருப்பான். அவன் தவறு செய்யும்போது மனித இயல்புக்கேற்ப அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன். உன் முன்பாக நான் சவுலை விலக்கியது போல என் பேரன்பினின்று அவனை விலக்க மாட்டேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். மேற்கூறிய வெளிப்பாட்டின் வார்த்தைகள் அனைத்தையும் நாத்தான் தாவீதுக்கு எடுத்துரைத்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 89. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டே என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழி மரபே என்றென்றும் நிலைக்க செய்வேன். உன் அரியணை
தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வே. எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வே. நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாரே. இன்று என்னை அவன் அழைப்பான். நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவே. மன்னகத்தின் மாபெரும் மன்னன் ஆக்குவே. எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வே. எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தை விதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைந்தவரோ என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1 முதல் 20 வரை. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1 முதல் 20 வரை. அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்தது, இதோ கேளுங்கள். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேரில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளுக்கிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும். அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்து இருந்தவர்கள் 12 சேர்ந்து கொண்டு உவமைகள் பற்றி அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் உவமைகளாகவே இருக்கின்றன. எனவே அவர்கள் ஒருபோதும் மனமாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமை உங்களுக்கு புரியவில்லையா? பின்பு எப்படி மற்ற உவமைகளெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? விதைப்பவர் இறை வார்த்தையை விதைக்கிறார். வழியோறு விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் அதை கேட்டவுடன்
சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள். இறைவார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்த உடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளையும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கிவிடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயன் அளிப்பவர்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 100 மடங்காகவும் பயனளிப்பர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, காவேரி கலை தொடர்பு இணையதளத்தின் வழியாக இறை அருளை பெறுகின்ற இறை மக்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகின்றேன். இன்று அன்னையாம் திரு அவை முன்னிறையில் கூறியது போன்று அக்கியனோ நகர் புனித தாமஸ் அருள் பணியாளருடைய நினைவை கொண்டாடுகின்றது. இந்த புனிதர் தனது வாழ்வில் தூய வாழ்வை வாழ்வதில் ஆர்வமாக இருந்தவர். மறை போதனைகளை கற்று அறிவதில் புகழும் பெற்று விளங்கியவர். இறைவனுக்காக தன்னையே அர்ப்பண வாழ்வில் இறைவனுக்கு சான்று பகர்ந்து இறைவனுக்காக தியாகம் செய்த அருள் பணியாளர். அவரது அடிச்சுவடை பின்பற்றி வாழ்வதற்கும் இன்றைய வாசகங்கள், குறிப்பாக நற்செய்தி வாசகங்கள், நாம் சிந்திக்கின்ற மைய கருத்தான இறை வார்த்தை இதயத்தின் வல்லமை என்பதை சிந்தித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். இறை வார்த்தை இதயத்தின் வல்லமை. ஒரு இதயம் எவ்வாறு அன்பு நிறைந்ததாக, ஆர்வம் நிறைந்ததாக, இரக்கம் நிறைந்ததாக, பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, மன பக்குவம் கொண்டதாக, பலன் கொடுப்பதாக அமைகின்றதோ அதுதான் இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தை வல்லமை உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் வெட்டக்கூடிய கூர்மையான வாளுக்கு ஒப்பாகக்கூடிய இந்த இறை வார்த்தை, அந்த வார்த்தையினால் நமது வாழ்வு பிறரை வாழ வைக்கின்றதா அல்லது பிறரை வாழ விடாமல் கெடுக்கின்றதா என சிந்திப்போம். இறை வார்த்தை விதைப்பவர் விதைக்கச் சென்றார். வழியோரமாய் விதைக்கப்பட்ட விதைகளும், பார நிலத்தில் விழுந்த விதைகளும், முட்செடிகளுக்கிடையே இருந்த விளைகளும், தன் வாழ்வில் வருகின்ற சோதனைகள், வேதனைகள், தீராத பிரச்சனையினால் அளக்கழிந்து போகின்றன. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக பலன் தரக்கூடியது. எனவேதான் இறை வார்த்தை இதயத்தின் வல்லமை என்பதை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வல்லமையை நாம் எவ்வாறு பெற முடியும்? இறை வார்த்தையால். வீட்டுக்கு ஒரு விவிலியம், நாளுக்கு ஒரு அத்தியாயம் என்று நினைத்திருந்தோம். அந்த விவிலியத்தை இன்று நாம் வாசிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குகின்றோமா? அந்த இறை வார்த்தையை நமது காதுகளால் கேட்டு, நமது உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து, அதை நல்ல விதமாக பயன்படுத்தி பிறர் வாழ்வதற்கு நாம் சான்று பகர்கின்றோமா? இந்த அக்கியனார் புனித தாமஸ் அவர்கள் இறை வார்த்தைகளை, மறை போதனைகளை கற்று அறிவதில் புகழ் பெற்றார். ஆர்வத்தை நாடினார். தனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை இறைவனுக்காக அர்ப்பணித்தார். அதே போல ஆர்வம் நமக்கு இருக்கின்றதா? அந்த இறை வார்த்தையை பிறருக்கு அறிவிப்பதில், அந்த இறை வார்த்தையை பிறருக்கு கொடுப்பதில், அந்த இறை வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை நாம் வாழ்ந்து பிறரையும் வாழ வைத்து சான்று பகர்வதுதான் இந்த இறை வார்த்தை, இறை வல்லமை. இந்த நல்ல நிலத்தில் விதைந்த விதைகளாக, பிறருக்கு பலன் கொடுப்பவர்களாக நாம் இருக்கின்றோமா என சிந்திப்போம். இறை வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. இறை வார்த்தை உன் அருகில் உள்ளது. அதை எடுத்து வாசி,
விசுவசி, அதுவே இறைவனுக்கு உகந்த வாழ்வு. அந்த இதயத்தில் அன்பு உள்ளம் கொண்டவர்களாக, அந்த இதயத்தில் இரக்கம் உள்ளவர்களாக, அந்த இதயத்தில் பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்பவர்களாக, அந்த இதயத்தில் சாந்த குணமுள்ளவர்களாக, அந்த இதயத்தில் ஜாதி மத இணை வேறுபாடின்றி எல்லா மனிதர்களையும் அன்பு செய்பவர்களாக, ஏற்றுக்கொள்பவர்களாக, நல்ல நிலமாக நாம் வாழ வளர அழைப்பு விடுக்கப்படுகின்றோம். ஒரு பாடலில் கூறியது போன்று, மெல்ல மெல்ல மனதில் நீ நுழைந்தாய், நல்ல நிலமாய் நான் பலன் தருவேன். மெல்ல மெல்ல மனதில் நீ நுழைந்தாய், நல்ல நிலமாய் நான் பலன் தருவேன். ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் எவ்வாறு 30, 60, 100 மடங்காக பலன் தந்ததோ, அதே நல்ல நிலத்தில் விதைந்த விதையாக நமது உள்ளமும் நல்ல மனம் கொண்டவர்களாக, பிறரை நல்ல வழிப்படுத்தவும் பிறரை ஏற்று வாழக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்களாக, நான் கனிவும் மனத்தாழ்மையுடையவன், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்ற இறைவார்த்தைக்கேற்ப நாம் கற்று அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வாழ வைக்க, நல்ல நிலத்தில் அதை மெல்ல மெல்ல நமது உள்ளத்தில் ஏற்று, அந்த இறைவார்த்தை இதயத்தின் வல்லமை என்பதை உணர்ந்து சான்று பகர அருள் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமேன். இறைவா உம்மில் இணைய வாழ்வு இருந்தும் பயனின்ன. இறைவா உம்மில் இணைய வாழ்வு இருந்தும் பயனின்ன. ஈகத்தில் நீ தந்த வாழ்வை தந்தா எனக்கு இழப்பின்ன. இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும், இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். தந்தோம் தந்திடுவே, தந்தாய் தீருவாய். என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம், அன்பாய் ஏற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமே உருவான இறைவா, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை பணிந்து வேண்டுகின்றோ. இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும்.
ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும், செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையறாது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீ. ஆகவே நாங்கள் வானுதூதர் அனைவரோடு ஒன்று சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி மகிழ்வுடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டு உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித தாமஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் விண்ணக தந்தை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற சமாதானத்தை அன்போடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவுளப்படி தூய் ஆவியாரின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலுமிருந்தும் என்னை விடுவித்து நான் என்றும் உம்முடைய கட்டளையில் கருத்துண்டு நிற்கச் செய்தருளும். நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதையும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், ஆனால் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. வாழ்வளிக்கும் வல்லலேயம் இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோ. அதனால் புத்துயிரளிக்கும் அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்ளவும், இறை வார்த்தை இதயத்தின் வல்லமை என்பதை புனிந்து நல்ல நிலத்தில் விதைந்த விதையாக பலன் கொடுக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் இதய அன்புக்கு சான்று பகிர்ந்து வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். கண்ணீர் கனவாய்
சகாய மாதா சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. நிலையான புகழுக்குரிய தூயரே நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment.